வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முராங் ஜீகான் எழுதின த ஆக்சிடென்ட்ன்ற கதையுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. ஒரு வழக்கறிஞர். அவர் ஒரு நாள் ராத்திரி பாரில் குடிச்சுட்டுருக்காரு. அப்போ அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி அவங்கள பார்க்க சொல்கிறாங்க. அதனால் அவர் ஒரு காரில் அவர் போயிட்டுருக்காரு. குடிச்சிட்டு ஓட்டுறதுனால அவருக்கு லைட்டையும் சரியாக போடாமல் தான் போயிட்டுருக்காரு. போகிற வழியில் ஒரு மோட்டர் பைக்கில் ஒரு ஆள் மேலே இடிச்சிடுறாரு. அவர் ஒரு 50 வயசு தக்க ஒரு மனிதர். அவரை பார்க்கும்போது தெரியுது ஒரு விவசாயின்னு. அது மாத்திரம் இல்லாமல் அவரோட மோட்டர் பைக்கில் அந்த விவசாயி நிறைய காய் கீரை எல்லாம் வேறு எடுத்துன்னு போகிறாரு. இவர் இடிச்சடியில் அந்த விவசாயி கீழே விழுந்துட்டு அவருக்கு தலையிலலாம் அடிபட்டுடுது. ரத்தம் வழியுது, வாயெல்லாம் கூட ரத்தமாக இருக்குது. இப்போது இவருக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. ஏன்னா குடிச்சிட்டு ஓட்டுறது தப்புன்னு இவருக்கு நல்லா தெரியும். அதுவும் இந்த விவசாயி இறந்துட்டாருன்னா இவரோட வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்றதும் இவருக்கு தெரியும். அதனால் மெதுவாக காரை விட்டு இறங்கி அவர்கிட்ட போகிறாரு. அப்போ அந்த விவசாயியை கெட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டே எழுந்துக்கிறத இவர் கவனிக்கிறாரு. கெட்ட வார்த்தை சொன்னோன்னே இவர் கொஞ்சம் கோபமும் வருது. ஆனால் இவர் தப்பு பண்ணாருன்றது இவருக்கு நல்லா தெரியுது. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, நம்ம இந்த விவசாயிக்கிட்ட நம்ம பணிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த வழக்கறிஞர் மூளை அவருக்கு சொல்லுது. பார்க்குறாரு, அந்த விவசாயி கொண்டு வந்த எல்லா காயுமே தரையிலலாம் செதறி இருக்குது. இருந்தாலும் நம்ம தப்பு பண்ண மாதிரி காமிச்சிக்கிற சொல்லிவிட்டு இவர் அதிகாரத்துறையில் அந்த விவசாயிக்கிட்ட உன்னுடைய டிரைவர் லைசன்ஸ்லாம் என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த விவசாயிக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இடித்தது கார் தான் அவர் மேலே இடித்தது, விழுந்தது இவர், அடிப்பட்டது இவருக்கு, இவரோட காயெல்லாம் வேறு செதறி இருக்குது. வயசான இவர் அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞரை பார்த்து ஒரு மாதிரி புரியாமல் பார்க்குறாரு. ஆனாலும் வழக்கறிஞர் அதே துணியிலேயே எங்கே உன்னுடைய டிரைவர் லைசன்ஸ் கேட்டோன்னே நான் கொண்டு வர மறந்துட்டேன் அப்படின்றாரு. இதுவே இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தெரிஞ்சுட்டு, நீ டிரைவர் லைசன்ஸ் எல்லாம் என்கிட்ட இது மாதிரிலாம் பேசுறியான் போது அந்த வயசானவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அங்கே சேர ஆரம்பிக்கிறாங்க. அந்த விவசாயம் தட்டு தடுமாறி ஏறுறாரு. ஆனால் அவருக்கு நெஞ்சு வலிக்குதுன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தூரத்துலேருந்து அவருக்கு போலீஸோட சைரன் கேட்குது. போலீஸ் வராங்கன்னு இவருக்கு என்ன பண்ண தெரியல. அதனால் அவரோட ஃப்ரெண்டான ஹியூ காக்ஸிங்க்கு ஃபோன் பண்ணி நிலைமையை எடுத்து சொல்கிறாரு. ஹியூ காக்ஸிங்க்கு கொஞ்சம் அதிகார பலம்லாம் இருக்குது. அவர் சொல்கிறார், சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அங்கே காப்ஸ் வந்த உடனே என்ன நடந்ததெல்லாம் கேட்குறாங்க. வியும் போய் எனக்கு உங்கள் கமிஷனரை தெரியும்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அதை பற்றி காதலே வாங்கிக்கல. அவங்க ஃபார்மரை பார்க்குறாங்க. அந்த விவசாயிக்கு அடிப்பட்டதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த நேரத்தில் தான் அந்த ரேடியோ, அதாவது அவங்க போலீஸ் வண்டியில் ஒரு ரேடியோ இருக்கும் இல்லையா, அது பெல் அடிக்குது. இவர் நினைக்கிறாரு நம்மளோட ஃப்ரெண்டு ஹியூ காக்ஸிங் தான் இருக்கணும் இந்த ஃபோன் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த போலீஸ் போய் அங்கே பேசிட்டு வராரு. பேசிட்டு வந்துட்டு அப்புறம் அவருடைய விசாரிக்கிற பாணியில் ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. அவங்க வியை ஒன்றுமே கேட்கல. அந்த விவசாயி தான் கேட்குறாங்க, நீ தான் கார் அடிச்சிருக்க, உன் ஐடி, டிரைவர்ஸ் லைசன்ஸ், பாஸ்போர்ட்லாம் எங்கன்னு கேட்கும்போது அந்த விவசாயியோட முகம் ஒரு மாதிரி வெளுத்து போயிடுது. அவருக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. ஆனால் இன்னொரு காப் சொல்கிறாரு, லாயர் வி, நம்ம இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சின்னு போகணும், ஏன்னா அவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்றாங்க. இவருக்கும் இப்போ புரியுது, இவங்களுக்கு தான் யாருன்னு தெரியுது. மேலிடத்துலேருந்து இவங்ககிட்ட ஃபோனும் வந்திருக்குன்னு தெரிஞ்சதுனால இவர் அந்த இதை தனக்கு சாதகமாக உபயோகப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் விவசாயியை பார்த்து சொல்கிறார், உனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் அடிப்பட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும் போது விவசாயி சொல்கிறார், நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு உங்ககிட்ட டிரைவர் லைசன்ஸ் இல்லை, நீ காரை கூட இடிச்சிருக்க, பாரு கார் எப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் லைட் போட்டுட்டு வந்திருக்கணும் இல்லையா, அது உங்கள் தப்பு தானேன்னு போது வியும் ஒத்துக்கிறார், ஆமாம் ஆமாம் அது ஏன் தப்பு தான் அப்படின்னு. இப்போ விவசாயி பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு, மன்னிப்பு கேட்டுருக்காரு. இதுவே இவங்களுக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, பாருங்கள் கார் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு, இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னா 3,000-4,000 ஆகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அந்த விவசாயிக்கு பயம் வந்துடுது. அவர் கையில் இருக்கிற நோட்லாம் தராரு. ரொம்ப கம்மி பணம் தான் அவர்கிட்ட இருக்குது. அவர் சொல்கிறார், இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது, வேணும்னா இந்த வண்டியை ஒன்றா நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு, இந்த பழைய வண்டியை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு போலீஸ்காரர் அந்த விவசாய தண்ணியை எடுத்துகிட்டு போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சிடு, இல்லைன்னா அது பெருசாகிடும்னு சொன்ன உடனே விவசாயி அவர்கிட்ட உரம் வாங்கிறதுக்காக வச்சுருந்த காசை கூட தூக்கி கொடுத்துட்டாரு. அது ரொம்ப சின்ன அமௌண்ட் தான், 3,330 ரூபா தான் இருக்குது. ஆனால் அதை கொடுத்துட்டு அவரோட வண்டியை தள்ளின்னு போயிடுறாரு.
என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது. ஏன்னா அவர் முகத்துல ரத்தம் வழிஞ்சிட்டே தான் இருக்குது. கூட்டமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. அப்போ அந்த முதல் போலீஸ்காரர் வந்து சொல்கிறாரு, இனிமேலுக்காவது குடிச்சிட்டு எதிர்காலத்தில் ஓட்டாதீங்கன்னு சொல்கிறாரு. இவரும் சரி சரி எனக்கு புரியுதுன்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஐ ஓவ் யூ டின்னர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த போலீஸ்காரர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் காரை எடுத்துன்னு அந்த திருப்பத்தில் போகும்போது அந்த விவசாயி அவர் பார்க்குறாரு, விவசாயியும் இவரை பார்க்குறாரு. ஆனுமே ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு பாட்டு வண்டியை ஓட்டினே போயிடுறாரு. அந்த விவசாயி இருமிக்கிட்டே இருக்கார். இவருக்கு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி இருந்தாலும் அந்த டிரான்ஸ்போர்ட் போலீஸ் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இப்போ நான் ஏதாவது போய் போனேன்னா இதுக்கு எனக்கு ஏதாவது வம்பல மாட்டினேன்னா இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் பார்க்கணுன்ற எண்ணத்தோடு அவர் பாட்டுக்கு வண்டி ஓட்டின்னு போகிற மாதிரி தான் கதை முடிஞ்சிருக்கு. இந்த கதை வந்து இப்போது உலகம் எப்படி இருக்குது, பணம் வந்து எப்படி முக்கியமான ஒரு பங்கு நம்ம வாழ்க்கையில் வகிக்குது, அன்போ இல்லை நியாயமோ நம்மளை விட்டு எப்படி விலகி போயின்னே இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த கதை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.